ஆனுவல் பட்ஜெட். ஸோ பட்ஜெட் அப்படின்னு சொன்னாவே ஆர்டிகிள் என்னப்பா? 112 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பட்ஜெட்டோட அதிகாரப்பூர்வ பேர் என்ன? ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முதல் நாள் என்ன பண்ணுவாங்க? ஹல்வா கிண்டுவாங்க. ஹல்வா ஏன் கிண்டுறாங்க? நம்ம பட்ஜெட் கொடுக்க போறோம்ன்றத தெரிவிக்கிறதுக்காக. சரி, பட்ஜெட் கொடுக்க போறோம்ன்றத தெரிவிக்கிறதுக்காகவா? வேற டெல்லி சாரி, இது இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ क्वेश्चंस. சாரி சார், ஐடியா இல்ல சார். இல்ல யாரோ இன்னொரு தம்பி பேசுற மாதிரி தெரியுதா உள்ள? சார் ஸ்வீட்டா ஆரம்பிக்கணும் இந்த வருஷம் அப்படினு இருக்காரு. ஸ்வீட்டா ஆரம்பிக்கணும்ங்கிறதுனால சொல்றாரு. சரி, ரெண்டு பேர் வாய் திறந்திருக்காங்க. சும்மா கெஸ் ஆது பண்ணுங்க மத்தவங்க. என்னாச்சுமா கெஸ் பண்ண விட மாட்டீங்களா? அல்வா அப்படிங்கிறதுக்குன்றாங்க. அது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்குறாங்க. எதற்காக அப்படின்னு சொன்னால் அப்படின்ற மாதிரி 2 பேர் தான் வாயை திறக்கிறீங்க. மற்றவங்களுக்குலாம் ஐடியாவே இல்லையா? நோ ஐடியாவா? நோ ஐடியாவாவது சொல்லுங்க. சார் சார் நான் இன்னொரு ட்ரை பண்றேன் சார். சரிம்மா. சார் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் தானே சார் அதை கொடுப்பாங்க. அது வந்து கான்ஃபிடென்ஷியலா மெயின்டைன் பண்றவருக்கு அவங்க கிண்ட வரைக்கும் அவங்க அந்த ஆபீஸ்லயே இருப்பாங்க. அதுவா சார்? இதுதான் மெயின் ரீசன் வந்து அதுதான். ஸோ அவங்க வந்து இது இந்தியன் பட்ஜெட் அப்படிங்கிறது இட் இஸ் ஒரு சீக்ரெட் ஒன். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அவங்களால மொபைல் பேச முடியாது, சில விஷயங்களை வந்து சீக்ரெசியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க வெளியிலலாம் போக முடியாது, வைக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு நடைமுறை பழக்கமாக, ஒரு பாரம்பரிய பழக்கமாக இதை